எங்கும் விஜய், எதிலும் விஜய் அப்படின்ற மாதிரி தான் இப்போது எல்லா பக்கத்துலேயும் டிவிகே தலைவரான விஜய் அவர்களை பற்றின டாக்ஸ் தான் போயிட்டுருக்கு. உண்மையாலே இது மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான விஷயமா தான் பார்க்கப்பட்டு வருது. ஸோ இதுவரைக்கும் இல்லாத ஓட்டுப்பதிவு உண்மையாலே மனசுக்கு நிறைவாக இருக்குன்ட்டு பல மக்கள் சொல்கிற விஷயங்களும் அண்டு நிறைய நிர்வாகிகள் சொல்கிற சில திகைப்பான விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் இந்த 2026 எலெக்ஷனை பற்றி என்ன சொல்லியிருக்காரு இதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தளபதி விஜய் அவர்கள் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். தளபதி விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிட்டார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் திருச்சி கிழக்கு தொகுதியில் பார்த்திங்கன்னா கள்ள ஓட்டு போட்டு அங்கே இருந்த பெட்டிகள்லாம் எடுத்துகிட்டு போகாமல் ரொம்ப நேரமாக வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்து அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் அதை பிடிச்சி அடித்து நிறைய விஷயங்கள் நேற்று ஈவினிங் நடந்திருக்கு. உண்மையாலே என்னடா ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டு இருந்ததே அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது சரியான சதி வேலை. அவங்க சதி பண்ணாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா 90% தாண்டி இருக்கும். 50 லட்சம் மக்கள் அவங்க ஊருக்கே போக முடியாமல் தடை ஏற்பட்டதுனால மட்டும்தான் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் இது மிகப்பெரிய சாதனை தான் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்க ஒரு நபர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, அவர் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரீசண்டாக நம்ம நிறைய போட்டிகளையும் போராட்டங்களையும் கடந்து நம்ம ஊருக்கு போயிட்டு கொரோனா டைமில் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போனதை நம்ம பார்த்தோம். நிறைய பண்டிகை நாட்களுக்கு நிறைய சிறப்பு பேருந்துகள்லாம் விட்டிருப்பாங்க. டக்கு டக்குன்னு மக்கள் அவங்களுடைய ஊருக்கு போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஜனநாயக கடமையை ஆற்றணுன்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். மற்ற நாடு விட்டு நாடுலாம் நம்மளுடைய நாட்டில் ஓட்டு போடணும், நம்ம அண்ணனுக்காக வந்திருக்கோம் இப்படிலாம் சொல்லி பல பேரும் வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பஸ்ஸு கிடைக்காம அண்டு பஸ் ஸ்டாப்பில் இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் பார்த்திங்கன்னா விடிய விடிய போராட்டங்கள்லாம் கூட நடந்திருக்கு. ஓட்டு போட போகணும், எங்களுக்கு பஸ்ஸை விடுங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல மக்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸை விடலை அப்படின்ற காரணத்தினால அவங்க டிஎம்கே கத்திருந்தா கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பஸ்ஸை விட்டுருப்பானுங்க போல இருக்குது. ஆனால் அவங்க டிவிகேன்னு கத்தி அங்கே ஒரு மாஸ் பண்ணிட்டாங்க. இதனால் எல்லாரும் தம்ம டென்ஷன் ஆகி பஸ்ஸே உங்களுக்கு கிடையாது, திரும்பி வீட்டுக்கே போகக்கூடாது, நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்க அங்கே போங்க அப்படின்ற மாதிரி திரும்ப அவங்க இருந்த இடத்துக்கே போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் சொந்த ஊருக்கே போக முடியாமல் தடை விதிச்சதுனால இப்போது அவங்களுடைய ஓட்டு இல்லாமல் போயிருக்கு. அவங்களும் ஓட்டு போட்டிருந்தா இன்னும் மாசாக இருந்திருக்கும். இருந்தாலுமே மோர் தென் 150 சீட் எங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே பெரிய விஷயந்தான். டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் இப்படி தான் நடந்ததாம். எம்ஜிஆர் அவர்களுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நடந்து அவர் அங்கே சிஎம்மாக இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பண விளையாட்டு இங்கே ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. ஆனால் அதில் எதுவுமே நடக்கலை. அதாவது முயற்சி வீணாக போயிடுச்சு, அவங்களுடைய விளையாட்டுகள்லாம் தோற்று போயிடுச்சுன்ட்டு பகிரங்கமாக ஒருத்தர் ரொம்பவே ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் தேர்தல் அப்படின்னாலே 2 கட்சிகள் மட்டும்தான் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்று இது இல்லைன்னா அது. சரி நம்ம போய் பொறுமையாக ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்ற இருந்த மனநிலை இப்போது நான் தான் ஃபஸ்ட்டு ஓட்டு போட போகிறேன், எங்கள் அண்ணனுக்கு நான் போட போகிறேன், எனக்கு தூக்கமே இல்லை நைட்லாம் எப்படா விடியும்னு இருந்தேன்ட்டு பல பேரும் பல விமர்சனங்களை சொல்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. இவனுங்களுக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும்? தற்குறிங்க, அணில்க, சின்ன சின்ன பசங்களெல்லாம் இப்போ அரசியல் பேச வச்சவருன்ட்டு இவரை இப்போ ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் தளபதி விஜய் அவர்கள் மற்றவங்களையும் மாற்றிட்டாரு, பகையாளியை கூட பாசக்கார பசங்களாகவே மாற்றிட்டாருன்ட்டு பல நல்ல நல்ல கமெண்ட்ஸ்களை பார்க்க முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேக்கு 3வது இடம்தான் அப்படின்ட்டு உறுதியாகவும் சொல்லப்பட்டு வருது. 234 தொகுதியில் நிற்கிறதுக்கு ஆளே இல்லை. இதெல்லாம் ஒரு கட்சியாக? புதுசாக வந்தால் உடனே சிஎம் ஆயிடலாமா, பூத்தில் நிற்கிறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கூட இது ஒரு நியூ ரெவல்யூஷன் அண்ட் மேஜிக்கை க்ரியேட் பண்ணிட்டாரு டிவிகே தலைவரான விஜய் அவர்கள். எல்லாரும் தலைவர் அப்படின்னு சொல்கிறத விட விஜய் அண்ணான் தான் சொல்லி ஓட்டு போட்டுருக்காங்க. உண்மையாலே இது ரொம்பவே புதுசாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிவி பேப்பர்லலாம் வர சர்வேலாம் கண்டிப்பாக யாரும் நம்பாதீங்க. ஓட்டு போட்டவங்க சொல்கிறத வச்சும் நம்பாதீங்க.
என்ன நடந்திருக்குன்ட்டு மே 4ஆம் தேதி பார்க்கலாம் அப்படின்னும் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. உண்மையாலே மே 4ஆம் தேதி வரும், எப்படா வரும்ன்ட்டு எல்லாருமே ரொம்ப ஈகராகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை அவங்களுடைய சைட்லேருந்து சொல்லிட்டு வர இந்த நிலையில் தளபதி விஜய் அவர்கள் 2026 எலெக்ஷனை முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு, ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் சொன்ன முக்கியமான சில விஷயங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த அரசியலாக இருக்கட்டும், இல்லைனா இந்த ஓட்டு போடுற விதங்களாக இருக்கட்டும், எல்லாமே புதுவிதமாக இந்த 2026 இருந்தது ஒரு வரலாற்று சாதனையாக நான் பார்க்குறேன். ஓட்டு போடுறதுக்காக கோயிலுக்கு போகிற மாதிரி குழந்தை குட்டின்ட்டு கூட்டம் கூட்டமாக வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதுசாகவும் இருந்திருக்கும். நீங்களே அதை உணர்ந்திருப்பீங்க. ஜனநாயக திருவிழா நேற்று தான் உண்மையாகவே நான் உணரப்பட்டேன். இது இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே நானும் பார்த்தேன். இப்போ அவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னு பார்த்துட்ருக்கேன். 85% ஓட்டு பதிவுன்றதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமே கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். இது ஒரு சிகரமான வரலாறு அப்படின்ட்டு அவரே ஆச்சரியப்பட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அண்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காரு. அவருக்கு ஓட்டு போட்டவங்க, பொதுவாகவே ஜனநாயக கடமையை ஆற்றின ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய நன்றிகள், அந்த பூத்தில் இருந்த ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கு நன்றிகள், அங்கே இருந்த ஒவ்வொரு ஆட்களுக்குமே நன்றி நன்றின்ட்டு 2 கைகளை கூப்பி நான் நன்றி சொல்கிறேன்ட்டு ரொம்ப எமோஷ்னலாகவும் அந்த கடிதத்தில் இருக்குது. ஸோ உண்மையாலே இது எல்லாமே விஜய்க்காகவா, விஜயாலயா, இது எல்லா கேள்விக்கும் மே 4ஆம் தேதி விடை இருக்குது. மே 4ஆம் தேதி யாரெல்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.